ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து வாழைப்பூ எப்படி கிளீன் பண்றதுன்னா, ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லயும் வாழைப்பூ கிளீன் பண்றதுதான். ஆனா ஒரு பூ கிளீன் பண்ண கிட்டத்தட்ட 1 hour ஆயிடும். அதனாலயே நிறைய பேர் வந்து வாழைப்பூ சமைக்கிறது கிடையாது. இப்ப நான் சொல்ற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி கிளீன் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் 15 minutes போதும். ரொம்ப ரொம்ப குயிக்கா அதை கிளீன் பண்ணிடலாம். இனிமே நீங்க வீக்லி 3-4 times கண்டிப்பா வாழைப்பூ மட்டும்தான் செய்வீங்க. வாங்க எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பூ கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். தேங்காய் எண்ணெய் எதுக்காக அப்படின்னா, பூ நம்ம கிளீன் பண்ணும்போது அதோட பால் கையில் படும்போது அதோட கரை பிடிச்சி கை ஃபுல்லாக நல்லா கருப்பாயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். 70 to 80% கண்டிப்பாக இது கை கருப்பாக்கிறத அவாய்ட் பண்ணோம். இப்போது நான் இப்போ உரிக்கிற மாதிரி அதோட மேலே இருக்கிற தோல் மட்டும் ஆட்டி ஆட்டி இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். அது தண்டில் இருந்து அந்த பூவை இருக்கக்கூடாது. பூவை அப்படியே விட்டுட்டு ஒரு லேயராக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த இதழ் மட்டும் கலண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1-2 இழுக்கும் போது கொஞ்சம் கடியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஒன்றொன்னா பிடிச்சி இப்படி ஆட்டி ஆட்டி இழுத்தோம் அப்படின்னா நல்லா வந்துடும். நான் வந்து பூ கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிங்கி குட்டி ஒரு பூ எடுத்து ஃபுல்லாக பிரித்து வச்சுட்டாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. இனி எடுக்கும்போது ஓரளவுக்கு ஒரு 10-15 இதழ் எடுத்துட்டோம். இதுக்கு மேலே எடுக்கும்போது உடஞ்சி வரும். எடுத்து உடைச்சிட்டு அதுக்கு மேலே அடியில் இருக்கிறத லைட்டாக பிடிச்சி ஆட்டி இழுத்தோம்னா நல்லா வந்துடும். இந்த மாதிரி பிடிச்சி தூக்கி எடுத்தோம்னா வந்துடும். ஒரு நாளைக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணத்துக்கு 1-2 நிமிஷம் போதும். டக்குன்னு கட் பண்ணிடலாம் வாழைப்பூ. இப்போ நான் இதில் இருக்கிற அடி தண்டை கட் பண்ணிடுறேன். அப்போ வந்து இழுக்கும் போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக உரிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த நம்ம உடைச்சி எடுக்கும் போது கெட்டியாக இருக்கும். அந்த பார்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இதுக்கு மேலே கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். அதோட சேர்த்து போட்டுக்கலாம். இன்னும் 1-2 லேயர் மட்டும் நான் எடுத்துடுறேன். மற்றபடி இது பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் மெத்தட் கட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இப்போ க்ளீனாக வந்துருச்சு. இப்போ அடியில் இருக்கிறத அப்படியே நம்ம வச்சு கட் பண்ணிக்க போகிறோம். இதில் இருக்கிற நாரெல்லாம் இனி உரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்றே உள்ள நடுவாக தண்டு மாதிரி இருக்கும். அதை விலைக்கு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துடலாம். ஒரு இதெல்லாம் பிடிச்சி எடுத்தோம்னா வந்துடும். நம்ம எடுத்து முடிச்ச அப்புறம் எது எடுத்தோம் எடுக்கலன்னு கரெக்டாக தெரியும். அதனால தான் லைனாக எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி நடுவு பிடிச்சி அது ஒன்று மட்டும் இழுத்தா போதும். அந்த பூவில் இருக்கிற அந்த ஒரு கெட்டி நார் மட்டும் எடுத்தா போதும். இன்னும் சிலர் வந்து லீஃப் மாதிரி இருக்கும், அதையும் எடுப்பாங்க. அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால வெந்து போயிடும். இப்போ நான் கீழே வச்சுக்கிட்டேன். கையில் பிடிச்சி எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு. இங்கே பாருங்க, இந்த ஒரு நார் போதும் எடுத்தா. இதே போல் எல்லாத்தையும் சுற்றி நம்ம ஒன்றொன்னா பிரித்து எடுத்துருவோம். இது எடுக்க 3 to 4 minutes தான் ஆயிருக்கும். டக்குன்னு எடுத்து முடிச்சிடலாம். மீதி இருக்கிற அதே மாதிரி ஒரு செக்ஷனையும் பிடிச்சி இழுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த தோல் எடுத்துட்டு இந்த நார் எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. கட் பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் போதும். டக்குன்னு கட் பண்ணிடலாம். ரொம்பவும் சிம்பிள். இது கட் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி பூ கீழே உடைச்சி போடாததுனால
பூவும் சீக்கிரம் கருத்து போகாது. ஒரு 6-7 மட்டும் இந்த மாதிரி நம்ம எடுக்க வேண்டி வரும். அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் கிள்ளி கிள்ளி இழுத்தோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லா உருவிட்டு வந்துடும். நான் உங்களுக்கு இது இழுத்து காட்டுறேன். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பத்தின ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கீழே சொல்லுங்க. இப்போ அடுத்த லேயர் எடுத்து நான் இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு ஒன்னொன்னா விலக்கி அதோட தண்டு எடுத்துடலாம். இதே மாதிரி திருப்பி திருப்பி ஒவ்வொன்றா இழுத்துட்டோம்னா டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இங்க பாருங்க, இப்போ இனி வர்றது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதனால இப்படி கையில் பிடிச்சிட்டு கிள்ளி கிள்ளி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்துடும். இதே போல ஒரு 4-5 லேயர் இருக்கும். அதை மட்டும் கிள்ளி கிள்ளி இழுத்துருவோம். இது மாதிரி பிடிச்சி இழுத்துட்டே இருந்தோம்னா சட்டுன்னு எல்லா நாரும் வந்துடும். ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தடா இருக்குல்ல. நீங்க ஒரு டைம் இந்த மாதிரி இன்னும் பண்ணலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே கண்டினியூ பண்ணணும்னு கம்பல் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். நம்ம கையில தேங்காய் எண்ணெய் தடவணும். இருந்தாலுமே அந்த நகைக்கண்ணு ஃபுல்லா கருப்பாயிடும். கை ஃபுல்லா கருப்பாகாம இருக்கிறதுக்காக தான் அந்த தேங்காய் எண்ணெய். அப்பவும் பாருங்க கை கருப்பாகல, அந்த நகைக்கண்ணு ஃபுல்லா கருப்பாயிடும். அது கழுவும் போது போயிடும். கையில எண்ணெய் இருக்கிறதுனால அது கண்டிப்பா போயிடும். இன்னும் 1-2 லேயர் எடுத்தா போதும். அடியில் இருக்கிறதுலாம் எடுக்க தேவையில்லை. அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்படியே நம்ம வச்சு நறுக்கிக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான். பாருங்க, இப்ப நான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். இப்ப நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பர்ஃபெக்டா நம்ம இப்ப கிளீன் பண்ணியாச்சு. இப்ப கட் பண்றதுக்கு பக்கம் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் பூ கருக்காம இருக்கும். தண்ணியில கொஞ்சம் மோர் இல்ல தயிர் போட்டுக்கிட்டோம்னா பூ கண்டிப்பா சுத்தமா கருக்காது. இப்ப நம்ம அடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இனி வந்து பூவை நம்ம அழுத்தி கட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையா அழுத்தி கட் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்டு நம்மளுக்கு கட் பண்ணும் போதே தட்டுப்படும். அப்படியே நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி சுத்தி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா கட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி திருப்பி லைட்டா நீங்க இப்படியே சுத்தி கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நடுவில் இருக்கிற தண்டு மட்டும் வந்துடும். பிங்கி குட்டியோட சேட்டை தான் தாங்கல. இந்த மாதிரி சுத்தி நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
மேலே இருக்கிற பூ மட்டும் கொஞ்சம் கடியாக இருக்கிற மாதிரி இருந்தது, கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் அதை மட்டும் அப்படியே விட்டுட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, தண்டு மட்டும் அப்படியே நின்றுச்சு பாருங்க. 1லேருந்து 2 நிமிஷம் போதும் இந்த பூ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காக. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அப்படியே விட்டுடலாம். உள்ளே வந்து 1-2 சாஃப்டாக இருக்கிறது இருக்குது, அதை நான் பிச்சு போட்டுக்கிறேன். வாழைப்பூ வச்சு நிறைய ஐட்டம் செய்யலாம். வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ துவையல், வாழைப்பூ தொக்கு, வாழைப்பூ வடை, வாழைப்பூ கோலா உருண்டை, வாழைப்பூவில் புட்டு செய்வாங்க. அப்புறம் வாழைப்பூ சில்லி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செய்ய முடியும். என்ன பூ கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கனால தான் நிறைய பேர் இதை சமைக்கிறதே இல்லை. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் இப்போ கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். பூ